விஷ்ணு கணக்கு நல்லா கேட்டுக்கோ. நீதிமன்றத்தில் எதுலப்பா போறிய? 2 சக்கரம் வீல், டயர் வீலில் தான் உட்காந்து போய் அமர்ந்து கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி வழக்கு ஓடி வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிய. நீதிமான் கணக்கு, நீதி அரசர் கணக்கு, நீதித்துறை கணக்கு, நீதிபதி ஜட்ஜி கணக்கு. ஐயா கணக்கு எழுதிட்டார். என்ன கணக்கு எழுதியிருக்காரு? என்ன தகுத்து போய் நீ நீதிமன்ற கோர்ட்டில் உட்காரலாமா, கேஸ் கட்டு நடத்தலாமா? என்ன நான் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன், என்ன மீறி நீ உள்ளே உட்காரலாமா? நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு போட்டாச்சு. 2 வீல் சக்கரத்தில், 4 வீல் சக்கரத்தில், எல்லா சக்கரத்துலேயும் காவு கொடுத்து போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பயந்து நடங்கப்பா, பயந்து நடங்க. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் ஆணு பெண்ணும் பயந்து நடங்க. பேனா பிடிக்கக்கூடாது, பேனா குத்து கீழே குத்திட்டு அவர் உட்கார்ந்துருக்காரு. கடவுள் நீதிமான் அப்படிங்கிற கணக்கில் வா. பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான், நீ அங்கே உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அழிச்சிக்கிட்டு இருக்கான். நாக்கை கடிச்சு அழிக்கான். மானிட பேருக்கு 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு பூமியில் கொடுத்துருக்கு. வந்து பாரு, கைலாசத்துக்கு வா. கைலாசத்துக்கு வந்து என்ன ஏது ஐயா உட்காந்துருக்காரு. கேட்கலாம். அதான் சொல்லிட்டாரு, கேள்விக்கு பதில். ஜட்ஜி கோட்டார் ஆணுக்கு பெண்ணுக்கும் கேள்விக்கு பதில், கெட்ட கேள்விக்கு பதில். ஏன்னா கணக்கு வழக்குகளை பார்த்து இன்னும் உட்கார முடியாது. ஏன்னா அமர்நாத் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஜோதிலிங்கம் அமர்நாத் பனிக்கட்டி உரிச்சா முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்போ டெல்லியிலும் தமிழ்நாடு, அதுக்கு தான் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம். என்ன கணக்கு? அமர்நாத் ஜோதிலிங்கம் கணக்கு. நீதிமான் அங்கே உட்கார்ந்த கணக்கு. புரியுதா இல்லையா? புரிஞ்சிக்கப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்ட கணக்கு இன்னும் எடுக்கலை அப்படின்னா இப்போ தான் கணக்கு. என்ன கணக்கு? ரத்த காவு. அப்படியே 2 காலை கையை பிளந்து அச்சடித்த பேப்பரில் கோடி கணக்காக வச்சுருக்கேன். நான் 2ஆம் நம்பர் பொருத்தியை பார்க்கணும். பூரா சிட்டி கிராமத்தில் காலை 2 தோலதுக்கு போட்டு போகிறான். பார்க்கலையாப்பா, அழிக்கா. ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாடு உணவு இல்லாமல் தவிக்க விடுதான். இன்னும் உனக்கு ஏறலையாப்பா? மனசுக்குள்ளே இதயத்துக்குள்ளே இன்னும் திறக்கலையா? திறந்து விட்டார் கடவுள் இதயத்தை. நீதிபதிகளுக்கு பூரா ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணுக்கும் இதயத்தை திறந்து விட்டார். ஆனால் வழக்கறிஞர்களுக்கு 100%ல் 50% திறந்து விட்டார். கடவுள் வந்துட்டார் அப்படின்னு. அது இன்னும் வந்து கேட்க கேள்வி இல்லையா? கேட்க கேள்வியா? கேள்வி இல்லை. அப்போ இந்த 2 வீல் சக்கரம், 4 வீல் சக்கரத்தில் காவு, ரத்த காவு ஏறிக்கிட்டு இருக்கு. கைலாசிலேருந்து பவர் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்து போய்க்கோ. நீதிமன்ற கோர்ட்டுன்னா கேள்வி கேட்க மாட்டீங்களப்பா. கேட்குற மனசு இல்லை உங்கள்கிட்ட. இருந்தால் தான் என்னடா ஐயா கடவுளில் நீதிமான்ல அப்படின்னு தவிர்த்து. இப்போ இதான் அரசியல்வாதி. இப்போ அவன் கட்சி கொடியை தூக்கினவன். இப்போ தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காரன் தூக்கி ஒரு மூச்சு ஆட்டினான். அவனாவது ஓரளவுக்கு ஆட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திமுக கட்சிக்காரன் சுத்தமாக உட்காந்து ஆட்டி பாட்டி பூரா அழித்து நாசம் பண்ணி அவனுடைய சொக்காரம் அவன் பேரம்பேத்தி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆட்டிக்கிட்டு இருக்கு. 1 2 2வது கணக்கு. 3வது கணக்கு ரெட்டையில் 2 விரலை காட்டி அந்த கண்டாரோலியமே செஞ்ச கூத்து அடித்து பூரா அரசியல்வாதி பூரா மன்னராட்சியில் எப்படி 100 50 400 ஆளை கொல்லுவான். இப்போ இந்த அரசியல் ஆட்சியில் 40 30 80 இப்படி கொள்ளுதான். இப்போ தான் அடிபட போகிறான். காவு கொடுத்தாச்சு. அதிமுக இப்போ தாவேக்கா கட்சிக்காரன். இப்போ தாவேக்காவில் தான் இப்போ வலி ஏறிக்கிட்டே போவோம். அதிமுக பிடிக்கும், திமுக பிடிக்கும், அடுத்து காங்கிரஸ் கட்சிக்காரன் பிடிக்கும், அடுத்தாவில் பலப்பட்ட கட்சிக்காரனுக்கு பிடிக்கும், தீ மாதிரி பிடிக்கும். என்ன காரணம்? இப்போ தாவேக்கா ஆட்சி தமிழ்நாடு. அப்போ இவன் மூலியமாக இந்த டயரில் காவு கொடுக்கணும். காவு கொடுத்து தான் ஏற்றணும், ஏற்றி தான் கொண்டு போகணும். உனக்கு மூளை அவ்வளோ மூளை இருக்காடா? மானிட பேலை அரசியல் கேடுகட்ட குயிமன்களா? முக்கால் சத்தியம். தேவைக்கா கட்சி வச்சு பலவற்ற கட்சிக்காரன் எல்லா கட்சிக்காரனுக்கும் இந்த டயர் மூலியமாக பலி, ரத்த பலி ஏற அரசியல்வாதி நடு ரோட்டில் குட்டல் மண்டை இவனைத்தான் செதறம். ஏற்கனவே நடிகர் தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ அரசியல்வாதி போவான். முக்கால்